வணக்கம். பனீர் அனர்தனா கபாப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். அனர்தனா அப்படிங்கிறது மாதுளை விதைகளினுடைய பொடி. மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்ட இந்த அனர்தனா பொடியை வச்சு பனீர் கபாப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் புளிக்காத கெட்டியான தயிர் 2 மேஜை கரண்டி சேர்த்துக்கங்க. இப்போ வறுத்த கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. வறுத்த கடலை மாவு இந்த கபாபுக்கு நல்ல மணத்தையும் சுவையையும் கொடுக்கும். இப்போ அது கூடவே 2 மேஜை கரண்டி சோள மாவு, 1 மேஜை கரண்டி மிளகாய்த்தூள், 1 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை மேஜை கரண்டி கரம் மசாலா, நிறத்துக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 மேஜை கரண்டி மாதுளை விதைகளினுடைய பொடி அனர்தனா பொடி, அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இப்போ தயிரில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே போதும். தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கங்க. லேசாக தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கங்க. ஏன்னா கபாபுடைய மாவு ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பன்னீர் மேலே நல்லா கோட் பண்ண முடியும். இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்து அதை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி அந்த பெரிய துண்டுகளை நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா கலவையில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கங்க. இந்த மசாலா கலவை ஒவ்வொரு பன்னீர்லேயும் நல்லா கோட் பண்ணியிருக்கணும். இதை ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் போல் ஊற விடுங்க, ரெஸ்ட் கொடுங்க. இப்போ ஒரு சூடான தோசை தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் அல்லது நெய் அல்லது எண்ணெய் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்து அதில் ஒவ்வொரு பன்னீராக இந்த மசாலாவோடு எடுத்து வச்சு பொன் நிறமாகும் வரைக்கும் ஒரு சைட் நல்லா வறுத்து மறுபுறம் திருப்பி போட்டு அதுவும் நல்ல மொறுன்னு பொன் நிறமாகிற வரைக்கும் பொறுமையாக மிதமான தீயில வறுத்தெடுத்துக்கங்க. பன்னீர் கபாபை அழகாக பரிமாறவும் சுவையோடு சாப்பிடவும் குடமிளகாய் துண்டுகளையும் வெங்காயத்தையும் பெரிய துண்டுகளாக நறுக்கி மீதமுள்ள மசாலாவில் பெரட்டி எடுத்து அதையும் தோசைக்கல்லில் போட்டு பொரிச்செடுத்து ஒரு குடமிளகாய் துண்டு, ஒரு வெங்காயத்துண்டு, அது மேலே பன்னீர் வச்சு இப்படி அழகாக பரிமாறுங்க. இது சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வறுத்த வெங்காயம், குடமிளகாய் இதோடு சேர்த்து இந்த பன்னீரை சாப்பிடும்போது நமக்கு நல்ல சுவை கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்த அனர்தனா பொடி, இந்த மாதுளை விதைகளினுடைய பொடியினுடைய மருத்துவ குணங்களும் கிடைக்குது. சுவையும் நல்லா இருக்கும். வித்தியாசமான ஒரு சுவையில் நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் நிறைய புரதச்சத்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வளரும் பருவத்தில் இந்த பன்னீரை கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கின்றது. இது சாப்பாடு கூட, தோசை, சப்பாத்தி கூடவும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வித்தியாசமான பன்னீர் அனர்தனா கபாப் செஞ்சு இது எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. எங்களுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. எங்களுக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய எல்லா தோழமைகளுக்கும் மாம்மேட் ஹோம்மேட் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க.